ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து என்ன நான் அப்ப டார்ச்சர் பண்ணேன். அதுக்கு திருப்பி அவர் எங்க டைரக்டர் கிட்ட வந்து என்ன செஞ்சாரு, தனுஷ் சார் கிட்ட வந்து சாங் வந்து நாங்க பண்ணிடுவோம். நிலவுக்கு நடிகையில வந்து கோல்டன் ஸ்பேரோ எல்லாம் பண்ணிடுவோம். பண்ணிட்டா போட்டு காமிப்பாரு, பயங்கர ஜாலியா வாங்கிட்டு போவாரு. அப்புறம் போன் அடிப்பாரு, மச்சான் இந்த கென்னு வந்து பிடிக்கலன்றான்டா, சாங்கு ஒர்க் ஆகலைங்கிறான்டா அப்படின்னு. ஏய் நல்லா இருக்குப்பா, இந்த பாட்டு பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு. இவன் ரொம்ப பிரச்சனை பண்றான் கென்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தேடிட்டே இருந்தேன். இவன் எங்க வந்து பிடிக்கலான்னா ஒரு ஏர்போர்ட்ல மாட்டினான் என்கிட்ட. ஏண்டா ஸ்பாட் சூப்பரா இருக்கு, டைரக்டர் வந்து வாங்கிட்டு போறாரு, நீ வந்து களைச்சு விட்டு போறியாடா இப்படி அப்படின்னு. ஆனா இட் டசன்ட் ஒர்க் ஃபார் மீனா அப்படின்னா. டேய் 200 மில்லியன் போயிடுச்சுடா, பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா, சார் எழுதிருக்காங்க, நம்ம வந்து பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுச்சுடா. யானா பட் இட் ஸ்டில் டசன்ட் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னுவான். அந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர் ஒரு கென்னு. கென்னு வந்து கேரளாவில் வந்து எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரோட இமோஷனோட தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாச்சு. அது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வித் ஆர்ஆரோட. இவர் மொபைலில் ப்ரீ ஷூட் பண்ணி ஃபிலிம் ஃபுல்லாகவே என்னை காமிச்சாச்சு. ஃபிலிம் பார்த்த மாதிரி அப்போவே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கென்னு வந்து. அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இனிமே அவர் ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிடுவேன், அது நோ டவுட். ஆகணும் கென்.